कान्तस्ते पुरुषोत्तमफणिपतिः शय्यासनं वाहनं वेदात्मा विहगेश्वरः यवनिका माया जगन्मोहिनी ब्रह्मेशादिसुरव्रजः सदयितः त्वद्दासदासीगणः श्रीरित्येव च नामते भगवति भ्रूमः कथं त्वां वयम् அடியேன் தாசானுதாசன். இப்போ சொன்ன இந்த பாசுரம் மங்களாச்சரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதாவது இந்த ஸ்லோகமானது ஆளவந்தாராலே சாதிக்கப்பட்ட சதுஸ்லோகி அப்படிங்கிற ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகமாக அமையப்பெற்றிருக்கு. அதில் பிராட்டியனுடைய வைபவத்தை சொல்லும் பொழுது முதல் பாசுரத்திலேயே முதல் ஸ்லோகத்திலேயே என்ன சொல்றார்? காந்தஸ்தே புருஷோத்தமஹா அப்படின்னு விட்டார். முதல்ல உன்னுடைய கணவரோ என்றால் சாட்சாத் புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். பணிபதிஹி ஷய்யா ஆசனம் வாகனம் அப்படின்னு விட்டாருங்க. பணிபதிஹி அப்படின்னு சொல்லும்படியாக ஆதிசேஷனோ என்றால் ஆசனம் வாகனம். அதுக்கு அடுத்தபடியாக வேதாத்மா விஹகேஸ்வரஹா அப்படின்றாருங்க. இன்னொரு இந்த ஆசனம் வாகனம் அப்படிங்கிறத விஹகேஸ்வரஹா என்று சொல்லும்படியாக கருட பகவானுக்கு சொல்லும் பொழுது அதே கருட பகவான் தான் ஆசனமாகவும் இருக்கிறார், பல சந்தர்ப்பங்களில் வெளியில அழைத்து கொண்டு போகும்போது வாகனமாகவும் இருக்கிறார் என்று இந்த கருட பகவானுடைய பெருமை. அனந்த கருட விஸ்வக்சேனர்கள் என்று சொல்லும்படியாக வைகுண்டத்திலே பலவிதமான நித்திய சூரிகளிலேயே சில பேர்கள் எம்பெருமானுடைய கைங்கரிய வர பிராப்திக்காக தன்னைத்தானே மாற்றிக்கொண்டவர்கள். அது எம்பெருமானுடைய நியமனத்தின் பேரிலேயும் அவரவர்கள் அப்படி மாறினார்கள். அப்படி ஒரு நித்திய சூரி தான் ஆதிசேஷனாக மாறி அவ்விடத்தில் எம்பெருமானுக்கு அனந்தனுக்கே ஆசனம் போடணுமானா அவர் அனந்தன் ஆகணும் அப்படிங்கிறதுனால நித்தியசூரி அவர் ஒரு நித்தியசூரி பிரார்த்தனை பண்ணி கொண்டு அடியேன் இப்படி இருக்கலாகாதா என்று வேண்ட எம்பெருமான் நியமனத்தாலே ஆதிசேஷனாக மாறி அவரே ஆசனமாக ஆனார். அவர்தான் பெரிய கைங்கரிய வரங்கள்லாம் செய்யக்கூடியவர்கள். சென்றால் கொடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம் நீழ்கடவுள் என்று இப்படியெல்லாம் கைங்கரியம் பெற்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய விஷயத்துல அதே போலதான் மற்றொரு நித்தியசூரி கருட பகவானாக ஆனது. சுவாதி நட்சத்திரம், அதாவது யார் ஆதிசேஷனாக ஆனாரோ அது எந்த நாளோ அன்று ஆஸ்லேஷா ஆயில்ய நட்சத்திரம். அதுபோல எவர் ஒருவர் கருடனாக மாறினாரோ அவர் அந்த மாறின நாள் சுவாதி என்று சொல்லும்படியாக ஆச்சரியமா அமைய பெற்றிருக்கு. கருடாம்சமாகத்தான் பெரியாழ்வாரும் கீழவதாரம் பண்ணினார். இப்படி பல விசேஷங்களாலே கருட பகவானுடைய விஷயங்கள், ஏன்னா வேதாத்மா வேதத்தையே சொல்லணுமானால் மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வெள்ளிபுத்தூர் உறைவான்னு மென்னடை அன்னம், அன்னம்ங்கிறது அம்சபட்சி, அதுவும் வேதத்தை சொல்லக்கூடியது வேத சுரூபமாகவே இருக்கக்கூடியவர் கருட பகவான். அந்த வேதத்தை அதனால அன்னம் என்ற விஷயமாக ஒரு வேதத்தை காட்டி அந்த வேதத்தை பறந்து விளையாடும் விளையாட்டா எல்லா விஷயத்தையும் பாண்டிய சபையிலே சொன்னவர் இல்லையா? அதனால அவரும் அந்த அப்பேற்பட்ட ஆனிஸ்வாதியில அவதாரம் பண்ணினவர். இது ஆடிஸ்வாதியாக இருக்கு. இப்படி கருட பகவானுடைய வேதாத்துமத்துவம் அப்படிங்கிறது வேதத்திலே பறக்க சொல்லப்பட்டிருக்கு. சுபர்ணன் அப்படின்னு தான் அவருக்கு பெயர். சுபர்ண பக்ஷகா என்று வேதங்கள்லாம் பல இடங்களில் வர்ணிக்கிறது. பக்ஷின்னு சொன்னாலே இரண்டு ரெக்கைகள் உண்டு. அதனால உபாபியாம் ஏவ பக்ஷாபியாம் ஆகாஷே பக்ஷினாங்கதின்னு எல்லா பட்சிகளுக்கும் மேல ஆச்சரியமா உயர்ந்த ஸ்தானத்திலே பறக்கக்கூடியவர். எப்பொழுது எம்பெருமான் அந்த வேதத்தை சுரூபமா இருக்கக்கூடிய கருடன் மேலே பறந்து வருவாரோ அப்போ கருடாருடனாக கருட வாகனனாக வரக்கூடியவர். அதெல்லாம் தான் நம்ம சம்பிரதாயத்திலே பார்க்கும் பொழுது பிரம்மோத்சவ காலங்களிலே அந்தந்த திவ்யதேசத்திலே பகவான் கருட வாகனனாக வரக்கூடியதுங்கிறது. கருட வாகனம் என்பது எம்பெருமான் ஒருவனுக்கே ஏற்பட்டது. அதே போல் அந்த பிராட்டிக்கு ஏற்பட்டது கருடின்னு சொல்லுவார்கள். அதையும் சம்பிரதாயார்த்தமாக பார்க்கும் பொழுது அந்த கருடனே கருடியாக இருக்கிறது விசேஷங்கள். இப்படி எம்பெருமான அழைத்து கொண்டு வரக்கூடிய வாகனமாக வேதாத்மா விஹகேஸ்வரஹா. விஹகம்னா பறவை, அதுக்கு ஈஸ்வரன் தலைவன் கருட பகவான். கருட பகவானுக்கு சமானமா வேற பறவைகள் இருக்கவே முடியாது. அதனால்தான் அதை விஹகேஸ்வரஹா. அதுக்கப்புறம் மேல பாசுரங்கள் ஸ்லோகங்கள் இருக்கு.
இருந்தாலும் இந்த பேருப்பட்ட சுவர்ணபட்சம் அப்படின்னு சொல்லும்படியாக இப்படி ரெண்டு ரெக்கைகள் உடையதாக இருக்கக்கூடியதுன்னா வேதம்னு சொன்னாக்கா அதுக்கு உடனே ஞானம், ஞானத்துக்கேன அனுஷ்டானம் உண்டு. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாக உழவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் குழுனன் தானே வைகுந்தன் தரும் என்று சொல்லும்படியாக இந்த வேதாத்துமாவும் ஒரு ஆச்சாரியன். எப்பொழுதுமே நம்முடைய சம்பிரதாயத்திலே பறவைகளை ஆச்சாரியன் சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்று குரு சப்ரம்மச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும் என்று ஆச்சாரிய கிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தெரிவிக்கிற பிரகாரம் பறவைகளை பட்சி ஜாதிகள் என்று சொல்லும்படியாக பறவைகள் வாழ்ச்சி பெற்றதே ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண பிறகுதான். சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ண பின்னை குரங்கு ஜாதிகள் வாழ்ச்சி பெற்றது, ஆழ்வார்கள் அவதரித்த பின்னை பட்சி ஜாதிகள் வாழ்ச்சி பெற்றது. அந்த பட்சின்னு சொன்னாலே ஆச்சாரியன் அர்த்தம். இப்போ இந்த வேதாத்மா விஹகேஸ்வரகானா வேதஸ்வரூபமாக வேத பிரதிபாத்தியமா இருக்கக்கூடியவர். அந்த ஏன்னா வேதனே புறப்பட்டு வரான வேதன்னு சொன்னா எம்பெருமானுக்கு வேதத்துவம் உண்டு இல்லையா, அவனே வேத ஸ்வரூபி தானே. அந்த எம்பெருமான் அழைச்சின்னுவரத்துக்கு ஒரு வேத ஸ்வரூபி தான் இருக்கணும். அப்ப வேதத்தின் மேலதான் எம்பெருமான் வருகிறான்னு தெரியுது. ஆரண்ய காண்ட பிரவேசம் ராமாயணத்துல பிரவேசம் பண்றான்னு சொன்னாக்கா ஆரண்ய காண்டம் வேத பாகத்திலையும் ஆரண்ய பாகம்னு இருக்கு. அரண்யம் அப்படின்னா காடு நட்டும். அப்போ இது இந்த வேதத்திலே ஆச்சரியமான பிரம்ம விஷயங்களுடைய காடுன்னா இந்த இடத்துல வேண்டாத விஷயங்கள் அர்த்தம் இல்லை. வனம், கானனம், ககனம், அரண்யம், அடவி, விபினம் என்று சொல்ல முடியாது. விபினம் பெரிய வேத விஷயங்கள் எல்லா விசாரங்களும் வரக்கூடிய இடமா இருப்பதனாலே அதுக்கு ஆரண்ய பாகம்னு ஆரண்ய காண்டம் என்றும், ராமாயணத்திலையும் ஆரண்ய காண்டம், வேதத்திலையும் ஆரண்ய பாகம். வேதம் என்னவோ அதுதானே ராமாயணத்தை சொல்றது. அதாவது வேதமே நேர வால்மீகி முகேன அவதாரம் பண்ணிடுத்துள்ளது ஆரம்பம். வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு சொன்னா, இப்ப வேதாத்மா கருடன்னு சொன்னா அந்த கருடனே தான் இங்க அவதாரம். ராமாவதாரத்திலே அது ராமாயணமாக அவதாரம் பண்ணினது அப்படின்னு பெயர். இப்ப இந்த வேதம் கருட பகவான் வேதம் அப்படின்னு சொன்னாக்கா இது எந்தெந்த இடத்துல எந்த பெயரை பெறுகிறதுன்னு பாருங்க. மொத்தம் 5 எம்பெருமானுக்கு 5 நிலை உண்டு. பரா, வியூகா, விபவா, அந்தர்யாமி, அர்ச்சைன்னு. பரம்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நிலை. விபவா அப்படிங்கிறது பரா வியூகா, வியூகம் என்பது சாட்சாத் திருப்பார்கடல்ல எழுந்திருக்கக்கூடிய நிலை. அடுத்தது விபவம்னு சொன்னோமானா எம்பெருமான் திருப்பார்கடல்லேருந்து அவதாரம் பண்ணி மறுபடியும் திருப்பார்கடல்ல போய் சேர்றது. அதுல ராமனாகவோ அல்லது கண்ணனாகவோ அவதாரம் பண்றதெல்லாம் பெயர். இதெல்லாம் வியூகம். அடுத்தது விபவாவதாரம், அந்த ராமன் கண்ணன் அவதாரம் பண்ணது. அதுக்கும் அடுத்தபடியாக அந்தர்யாமி எல்லாருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியது. கடைசியில் அர்ச்சாவதாரம் கோவில்கள்ல. இப்படி எம்பெருமான் 5 இடத்துல இருக்கிறான்னா வேதம் 5 இடத்துல இருக்கணும் இல்லையா. அந்த வேதத்துக்கு என்னென்ன பெயர், எங்க என்ன பெயர்? சாட்சாத் வைகுண்டத்தில் எம்பெருமான் இருக்கும்போது வேதத்துக்கு வேதம்னே பெயர். சந்தஸ்ன்னு சொல்லுவார்கள். ஏன்னா மறைச்சி காட்டுறதுனாலே சந்தயதி இது சந்தஹா அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையும் மறைச்சி எல்லாத்தையும் சாதயதி வேதாத்மா விஹகேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு சொன்னதுனாலே ஆளவந்தார் ஆரம்பத்திலே சொன்ன பிரகாரம் இதெல்லாம் யவனிகா மறைச்சி இருக்கும். எம்பெருமான நேர சாட்சாத்தாக காட்டி கொடுக்காது. அது அந்தரங்கமா அர்த்தங்களை பார்க்கும்போது அர்த்தம் புரியும். அப்படிங்கிறதுனாலே வைகுண்டத்தில் இருக்கும்போது வேதத்துக்கு வேதம்னு பெயர். எம்பெருமான் திருப்பார்கடல்ல அவதாரம் பண்ணிட்டான்னு சொன்னா திருப்பார்கடல் எம்பெருமான் பரவாசுதேவனாக எழுந்தருள் இருக்கும் பொழுது வேதத்துக்கு பாஞ்சராத்திரம் என்று பெயர். பஞ்சராத்திரத்திலே அந்த விஷயத்தை எம்பெருமானே உபதேசம் பண்ணான் தேவர்களுக்கு. அதனால அந்த வேதமே பாஞ்சராத்திரம் ஆயிடுத்து. ராமனாகவோ அல்லது கண்ணனாகவோ அவதாரம் பண்ணது விபவாவதாரம்னு சொல்றோமே. அந்த காலங்கள்ல வேதங்களுக்கு இதிகாச புராணங்கள்னு பெயர். அந்த இதிகாச புராணங்கள் மூலமா தான் பகவானை அறிஞ்சிக்க முடியும். ஒரு கால் வேதம் சொல்றதை கூட சாட்சாத்தாக நேர அறிந்து கொள்ள முடியல. இதிகாச புராணங்கள் ரிஷிகள் முக்கேன வெளியில வந்துட்டதுனாலே சாட்சாத் ராமாயணம் வால்மீகி, சாட்சாத் 5வது வேதம் சொல்லக்கூடிய பெரிய மகாபாரதம் அது வியாசாச்சாரியராலே உண்டாக்கப்பட்டது. அப்பேற்பட்ட வியாசாச்சாரியர் அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதஹா என்று சொல்லும்படியாக 18 புராணங்களை சாதிச்சவராச்சே சத்யவதி சுதன் அப்பேற்பட்ட வியாசாச்சாரியர். அவருடைய முக்கே உண்டான 18 புராணங்கள்லாம் கூட வேதம் தான். சாட்சாத் கருட பகவானே அதில் ஆவேசமாயிட்டார் அர்த்தமாயிடுச்சு இப்போ. அதனால இப்பொழுது அந்த இதிகாச புராணங்கள் வேதம்னு பெயர் பெறும் எப்பொழுது எம்பெருமான் அவதாரம் பண்ற காலத்துல.
எல்லாருடைய ஹிருதயாவகாசத்தில் அந்தர்யாமியாக எழுந்தளிருக்கும் பொழுது அந்த வேதத்துக்கு ஸ்மிருதிகள் அப்படின்னு பெயர். அதனால்தான் மனச்சாட்சியை கேட்டுக்கோடான்னு நம்ம அடிக்கடி சொல்றது காரணம், உள்ள வேதம் இருக்கு, அந்த வேதத்துக்கு ஸ்மிருதிகள்னு பெயர். அப்போ அந்தரங்கமா இருக்கக்கூடிய வேதத்தை மனச்சாட்சியா கொண்டு பண்ணும்போது எவனும் தவறு பண்ண மாட்டான். அப்படிங்கிறதுனாலே அதை ஒரு தைரியமாக சொல்லுவார்கள். மனச்சாட்சிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, சாட்சாத் ஸ்மிருதிகள் தான். அந்த ஸ்மிருதிகள் தான் வேதம்னு பெயர். அச்சாவதாரமாக எம்பெருமான் எழுந்தருளிட்டான்னும் பொழுது அதுக்கு வேதத்துக்கு என்ன பெயர் தெரியுமோ? அருளிச் செயல். 4000 திவ்ய பிரபந்தம். என்னவோ நம்ம 4000 பாசுரங்கள் தான் காண கிடைச்சிருக்குன்னு நினைக்காதீங்க. அப்போ வேதம், சம்ஸ்கிருத வேதம் எப்படி அனாதியோ அனந்தாவை வேதாகான்னு வேதம் சொல்றது காடக பிரஷ்னத்துல. வேதங்கள் அனாதியானது. அதுபோல தமிழ் வேதம்னு சொல்லும்படியாக இந்த நமாமியகம் திராவிட வேத சாகரம்னு திராவிட வேதமாக இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழிகள் போன்ற விஷயங்கள் 4000ம் ஆகஸ்தியமும் அனாதி என்று ஆச்சாரிய ஹிருதயத்தில் தெரிவித்த பிரகாரம் ஆகஸ்தியராலே உண்டு பண்ணப்பட்ட இப்பேற்பட்ட தமிழாகி இருக்கக்கூடிய விஷயங்கள், அது அந்த தமிழை கொண்டு பாடின பாசுரங்கள் எல்லாமே இதுவும் அனாதின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதனால இப்போ அந்த 4000 திவ்ய பிரபந்தம் அருளிச் செயல்ங்கிற பேர்ல அந்த வேதம் இருக்கு. வேதமே தான், வேற ஏதோ வேத. ஏன்னா திராவிட வேத சாகரம்னு தானே சொல்றார் நாத முனிகள். அதனால இது வேத சாகரம். இது ஏதோ சும்மா சின்ன திவலை கிடையாது, வெறும் 4000 பாசுரங்கள் அர்த்தம் இல்லை. அப்போ அந்த வேதாத்மா விககேஸ்வரகான கருட பகவான் இப்படி எல்லா இடங்கள்லையும் ஆவேசம் பிரவேசங்கள்லாம் பண்ணி அந்தந்த இடங்கள்ல அதை காட்டி கொடுக்கும்படியா இருக்கக்கூடியவராச்சு. இவருக்கு ராமாயணத்துல ஒரு பெரிய பெருமை உண்டு. ராமாயண விசேஷத்தாலே ஒரு 2 விஷயங்களை மட்டும் பார்ப்போம் இன்னைக்கு. முக்கியமாக விசேஷத்தா கௌசல்யா மங்களாசாசனம் என்று ஏற்பட்டிருக்கு. கௌசல்யா மங்களாசாசனம்ங்கிறது என்னன்னு கேட்டா, சக்கரவர்த்தி திருமகன் 14 வருஷ வனவாசம் புறப்பட போகிறேன்னு சொல்றார். வனவாசம் புறப்பட போறேன்னு போது அப்ப சீதா பிராட்டியார் பிரஸ்தாபம் இல்லை, லக்ஷ்மணன் மட்டும் இளைய பெருமாள் மட்டும், அவர் இளங்கோன்னு சம்ஸ்கிருதத்தில் அழைப்போம் இல்லையா. இளம் கோன ராஜா, இளைய ராஜனாக இருக்கக்கூடிய அந்த இளங்கோ அவர் சாட்சாத் ஆதிசேஷாம்சமாச்சு. அவர் இந்த இடத்துல கூட பேசுறார், கொஞ்சம் அதிகப்படியா பேசக்கூடியவர், தைரியமா, அதாவது பொய் நாடகம் இல்லை, உண்மையே கோபம் வந்தவர், ஆதிசேஷனாச்சே கோபமே வந்தவர். இருந்தாலும் அவரையும் சில விசேஷங்களை விசேஷ அர்த்தங்களை எல்லாம் சொல்லி எம்பெருமான் அவரை அடக்கி தன்வசப்படுத்தின்றார். அப்ப கௌசல்யா பிராட்டி, நானும் உன்னோட வந்துடுறேன், எப்போ நீ 14 வருஷம் வனவாசம் போறியோ நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கிறாள். அதுக்கு ராமபிரான் சில விஷயங்களை சொல்லி பர்த்தாவை ஒரு காலம் கைவிடக்கூடாது, ஸ்திரீனாம் பர்த்தாஹி தெய்வதம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். இல்ல, வத்சலையான மாதா எப்பொழுதுமே தன் குழந்தைதான் வேணும்னு ஆசைப்படுவள். அந்த குழந்தையே போகும்போது அதன் பின்னாடி நானும் வருகிறேனே, யதா தேனுகு வத்சகம் அப்படின்னு சொல்லும்படியாக கச்சந்தம் அனுகஞ்சந்தி அகமேவாக நிஷ்யாமி, நானும் கூட அது பாடி வந்துடுறேன்னு சொல்றாள். அதுக்கு தான் எம்பெருமான், இல்லை நீங்க இருந்து சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய சாட்சாத் நம்முடைய தசரத மகாராஜாவை கவனித்துக் கொண்டீரு, அது உன்னுடைய ஸ்வரூப தர்மம் அப்படின்னு விட்டார். அப்ப ஸ்வதர்மத்தை காட்டின பிறகு வேற ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ பிராட்டி சக்கரவர்த்தி போகத்தான் போவேன், பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணுவேன்னு சொல்லும் பொழுது அப்போ ஆரம்பம் முதல்ல என்ன சொல்றாள், எம்பாலயசி தர்மம் தொம் திருத்யாச்ச நியமேனச்சா சவை ராகவ சார்தூலா தர்மஹா துவாம் அபிரக்ஷது. அதாவது நீ எந்த தர்மத்தை பரிபாலனம் பண்றியோ அந்த தர்மம் உன்னை சர்வதா சர்வ தேசங்கள்லையும் சர்வ காலங்கள்லையும் சர்வ அவஸ்தைகளையும் உன்னை ரட்சிக்க கடவது. தர்மம் உன்னை, நீ எந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறியோ அதனால்தான் தர்மோ ரக்ஷதி ரட்சிதகான்னு மகாபாரத வாக்கியமும் இருக்கு. நீ தர்மத்தை பரிபாலனம் பண்ணியானா தர்மம் உன்னை ரட்சிக்கும், நீ தர்மத்தை விட்டுட்டு விலகினியானா தர்மமும் உன்னை விட்டு விலகி போய்விடும், அவ்வளவுதான். அப்புறம் அதர்மத்துக்கு காரணமா நீ அமைஞ்சிருவே. அப்புறம் பல அபச்சாரங்கள் அனாச்சார துராச்சாரங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஒரு மனுஷன் தள்ளப்படுவான். ஆனால் வாஸ்தவத்திலே நீ எந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறியோ அந்த தர்மமே உன்னை காப்பாற்றட்டும்னு மங்களாசாசனம் செய்கிறாள். அதை சொல்லிட்டு உடனே எம்பெருமானே நீ நல்லபடியா இருக்க கடவுது, நான் இப்பொழுது மங்களாசாசனம் 3 விதமா பண்றேன்னு முக்கியமா சொல்றாள். அதுல என் மங்களம் சகசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவத்து தத்தே பவத்து மங்களம், என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவத்து மங்களம், த்ரீன் விக்ரமான் பிரக்ரதः விஷ்ணோஹோ அமித தேஜசः யதாசீன் மங்களம் ராமா
தத்தே பவது மங்களம் என்று 3 விதமான ஸ்லோகங்களை சொல்லி 3 மங்களாசாசனங்களை பண்றா. மற்ற 2 மங்களாசாசனங்கள் இருக்கட்டும், நமக்கு கருட பகவானுடைய விசேஷம் தெரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறதுனாலே இப்பொழுது ஆச்சரியமான விஷயத்தை சொல்றேன். என் மங்களம் சுபர்ணஸ்ய விரதா அகல்பயது புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் என்று. இதுக்கு முன்னாடி வினத்தை அவளை அடிமைப்படுத்தி வச்சுட்டா அவளுடைய சகோதரி கத்ரு அப்படிங்கிறவள். அந்த கத்ருங்கிறவள் சிறியவள், வினதை என்பவள் பெரியவள். இவர்கள்லாம் சாட்சாத் அருணனுக்கு வாக்குப்பட்டவர்கள். அந்த அந்த அவர் யாருன்னு கேட்டா சூரிய பகவானுக்கு தேரோட்டி தேர்ப்பாகன். அவருடைய மனைவிமார்கள் 2 பேர் வினதா கத்ரு. அந்த கத்ரு எப்பொழுதுமே கொஞ்சம் ஆணவம் பிடித்தவள் போல் இருக்கு. ஏன்னா என்ன இருந்தாலும் வினதை நல்லபடியா வாழ்ந்துடுறாளே. கருட பகவான் சாத்விகமா இருக்கிறாரு. அவருடைய வினதையனுடைய புத்திரன் கருடன் இவ்வளவு சாத்விகமா இருக்கிறானே என்றெல்லாம் யோசித்து யோசித்து கடைசியில பொறாம கொண்டு அந்த வினத்தையை அடிமைப்படுத்தி விட்டா. எப்பொழுதுமே மூத்த மனைவி கொஞ்சம் என்னதான் சொந்த அக்கா தங்கையா இருந்தாலும் மூத்த மனைவின்னு வரும்போது ஒரு கணவனுக்கு ஒரு படி கீழே தான் 2வது மனைவி தான் வச்சு நல்லபடியா பாதுகாப்பான். பொதுவான சமயங்கள்ல உத்தான பாதன் அப்படித்தானே. துருவனுடைய தாயார் சுனீதி அவள் தான் அப்பேருடைய முக்கியமான பிராத்தமிகா என்று சொல்லும்படியாக முதல் மனைவி. 2வது மனைவி தான் சுருச்சி. சுருச்சின் புள்ளவன் உத்தமன். அந்த உத்தவனை கொண்டாடுறான், அந்த சுருச்சியை கொண்டாடுறான். அதான் உத்தான பாதன் என்ன பண்றான், துருவனையும் வேண்டாம்னு கைவிட்டு முதல் மனைவியாக சுனீதியும் சரியா பார்க்காதபடி இருந்தானே. ஆனால் அவன் என்னன்னு சொல்றது, சுருச்சியினுடைய ஒரு விஷயம் காரணமாக துருவன் விடப்பட்டான் இல்லையா. ஆசையா ஓடி வந்தது. அதனால எப்பொழுதுமே முதல் மனைவியை கொஞ்சம் சிரமங்கள் கொடுப்பார்கள் போல் இருக்கு. அதுபோல இந்த வினதா அப்படிங்கிறவள் அவளை அடிமைப்படுத்தி உண்டு கத்ரு சொல்றாள். பெண் என்னதான் பண்ணணும்னு கேட்கும் பொழுது, ஏன்னா கத்ருவனுடைய குழந்தைகள்லாம் நாகங்கள். அந்த நாகங்கள்லாம் கருடனுக்கு பயப்படுறது இல்லையா. எப்பொழுதுமே கருடனுக்கும் நாகர்களுக்கும் ஆகாது இல்லையா. அதனால என்னுடைய குழந்தைகள்லாம் இப்படி நாசமடைகிறார்களே உன் கருடனாலே. அதனால எனக்கு நீ அமிர்தம் கொண்டு கொடுப்பையானால் நான் உன்னை விடுவேன், உன்னை அடிமைத்தனத்திலேருந்து உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா அந்த அமிர்தம் கிடைச்சு கொடுத்தானா நாகர்களுக்கும் கொடுத்துடலாம் இல்லையா. அதனால அப்ப சுபர்ணன் கிட்ட வேண்டிக்கிறா. சுபர்ணன் சொல்லக்கூடிய தன்னுடைய குமாரர் சாட்சாத் கருட பகவான். அவரிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணி, நீ போய் எப்படியாவது பிரார்த்தனை பண்ணி எடுத்துக்கொண்டு வா, இந்திரன் கிட்ட இருந்து பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னார். அப்படி உடனே புறப்படுறார். ஏன்னா தாயாரை விடுவிக்கணும் இல்லையா. என்ன இருந்தாலும் கத்ருங்கிறவள் சித்தி தானே. அவள் இப்படி இருக்கிறாளே அப்படிங்கிற தாபத்தின் காரணமாக சுபர்ணன் புறப்படுறார். அந்த விஷயத்தை சொல்றாள் இந்த இடத்துல. என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா அகல்பயது புரா. அந்த வினத்தை அப்படிங்கிறவள் தாயார் அகல்பிச்சு, அப்பா நீ கூட புறப்பட்டு போய் அமிர்தமும் பிரார்த்தையானஸ்ய அந்த அமிர்தத்தை கொண்டு வா. இவரே வேதமாச்சே, அமிர்தம் கொண்டு வருது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்திரன் கொடுக்கணுமே அதை. இருந்தாலும் அமிர்தம் பிரார்த்தையானஸ்ய தத்தே பவது மங்களம் என்று சொல்லும்படியாக அந்த மங்களாசாசனம் செய்கிறேன். அந்த எப்படி சுபர்ணன் புறப்படும் பொழுது தாயாராக இருக்கக்கூடிய வினதை மங்களாசாசனம் பண்ணினாலோ அமிர்தம் கொண்டு வருவதற்காக, அதுபோல அமிர்த ஸ்வரூபியான ராமன் அந்தரங்கமா வச்சுட்டு நீ இப்போ புறப்பட்டு போறே, அதை போல உனக்கு மங்களாசாசனம் பண்றேன், நீ போய் சௌக்கியமா புறப்பட்டு வரணும் அப்படின்னு சொல்றாள். அமிர்தம்ங்கிறது ரெம்பெருமாள் திருப்பி வந்தா அதுதான் அமிர்தம். அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சக்கரவர்த்தி திருமகன் தானே அமிர்த ஸ்வரூபி. அதை வெளிப்படுத்தலையே தவிர அந்தரங்கமா எல்லாருக்கும் அந்த ஆனுபாவியம்ங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா. அது போல இந்த இடத்துல அனுப்புகிறாள்னும் பொழுது இதை சொல்றா. இதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல கௌசல்யை கைகேயி சிறியவள், மூத்தவளான கௌசல்யை அடிமைப்படுத்துறார். எப்படின்னு கேட்டா, ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு பரதாழ்வான் தான் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளுன்னு சொல்லும்படியாக அந்த பரதன் ஆளுகிறான்னா அப்ப தன்னை அடிமைப்படுத்திட்டான் தானே அர்த்தம் ஆயிடும். எல்லாரும் பரதன் சொல் பேச்சு கேட்கும்படியா பண்ணிடணும். அப்ப கௌசல்யா உள்பட கைகேயி என்ன சொல்றாளோ அதுதான் எடுபடும். என்ன இருந்தாலும் ராஜாவுனுடைய தாயார் அப்படிங்கிற பேர் எடுபட்டுடுமே. அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது என்னை நீ விடுவிக்கணும். சீக்கிரம் 14 வருஷம் வனவாசம் பூர்த்தியாகி சுபர்ணன் எப்படி அமிர்தம் கொண்டு வரதுக்கு போனாரோ அது போல நீ சில காரணங்களுக்காக வெளியில போறே, திருப்பியும் சௌக்கியமாக 14 வருஷம் வனவாசம் பூர்த்தியாகி மறுபடியும் என் அடிமைத்தனத்திலேருந்து மீட்டுக்கொள்ள வேணுங்கிற அர்த்தத்துல சொல்றாளுங்க. அதனால அப்பேற்பட்ட கருட பகவான் அப்படிங்கிறவர் சாதாரணமானவர் இல்லையே, ஆச்சரியமான விசேஷங்களை கொண்டவராச்சே.
அப்பேற்பட்ட கருட பகவான் இந்த இடத்துல அந்த விஷயத்தை கௌசல்யையே எழுத்து பேசும்படியா ஒரு மங்களாசாசனம் ஒரு வினதா புத்திரனை பத்தி சொல்றார். ஆண்டாளும் வினதை சிறுவன் சிறகென்றும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோவேன்னு தன்னுடைய பட்டிமைந்தோர்காரர் பகுதியிலும் சொல்றாள். வினதை சிறுவன் சொல்லும்படியாக சாட்சாத் கருட பகவான் அப்படி ரெக்கையை விரிச்சின்றார். அந்த நிழலிலே எம்பெருமான் காட்டிலே நடந்தான், வெயில் படாதபடி கருட பகவான் இருந்தார் அப்படின்னா அப்ப வேதமே புறப்படுறதுன்னு அர்த்தம். அங்க சாட்சாத் எம்பெருமானே வேதஸ்வரூபி வேத பிரதிபாத்தியமான எம்பெருமான் புறப்பட்டான்னா அப்ப எம்பெருமானுக்கு சாகாயம் பண்ணுவதற்காக வேண்டி வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை. அப்பேற்பட்ட அந்த கருட பகவானுடைய ரக்கையை நன்னா விரிச்சிருந்தார்னா அதுக்கு பெரிய நிழல் கிடைக்கிறது. அதில் அவர் எப்படியெல்லாம் போவாரோ அதுக்கு தகுந்தாப்படி அவரும் மேல போவார் அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டாலும் அவருடைய பெருமை சொல்லியிருக்கிறார். பிற்காலத்துல யுத்த காண்டத்திலே ராமாயணத்துல ஒரு பெரிய விசேஷம் காண கிடைக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டா, யுத்தம் சம்பவிக்கிறது. யுத்தம் ஆரம்பிச்சு ஒரு இந்திரஜித்து ஒரு பானம் போட்டு மூர்ச்சையாகம்படி பண்ணிட்டு போயிட்டான். ரொம்ப தாபப்பட்டார்கள். ஆனா எப்படியோ எழுந்தாச்சு. மற்றொரு சந்தர்ப்பத்திலே இதே இந்திரஜித்து சண்டை போட்டு 2 பேரையும் சக்கரவர்த்தி திருமகனையும் இளைய பெருமாளையும் பெரிய பானங்களால் நாகாஸ்திரங்கள்லாம் போட்டு 2 பேரையும் பாம்புகளாலே கட்டிட்டான். பெருமாள் முள்ள எழுந்துட்டார். ஆனா அந்த நாகாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இளைய பெருமாள் கீழே விழுந்துட்டார். ஸ்வயமே ஆதிசேஷனாச்சே, நாகாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுப்பாம இருப்பரா? அப்படி கட்டிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னு தெரியலையே ராகவன் அப்படியே அழுதுண்டு நில குலைஞ்சு நிற்கிறார். இப்படி நில குலைஞ்சு இருக்கும் பொழுது அப்பொழுது அங்கேருந்து கருட பகவான் ஜிலு 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 ஜிலுன்னு புறப்பட்டு வராராம். ததோ முகூர்த்தாத் கருடம் வைனதேயம் மகாபலம் வானராக ததுஷு சர்வே ஜுவலந்தமிவ பாவகம். அப்படி ஜுவலந்தம் ஜெகு ஜல 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 அப்படியே பிரகாசிக்கிறார். பாவகம்னு அப்படி தீ பொறி பறந்தா எப்படி இருக்குமோ அந்த தீ ஜுவாலையானது எவ்வளவு பிரகாசத்தை கொடுக்குமோ அது போல ஜுவலந்தமிவ பாவகம். ததுஷு வானரா சர்வே என்றார் இந்த இடத்துல. வானரா சர்வே ததுஷு எப்படி வேணா பாடம் எடுத்துக்கலாம். 2 அர்த்தம் ஒண்ணுதான். வானரர்கள் அனைவரும் பார்க்கிறார்கள். ஆகாசத்துல பார்த்தா திடீர்னு ஜிலு ஜிலு ஜிலுன்னு புறப்பட்டு வரார். அதே சமயம் அப்படி ஒரு பிரகாசித வஸ்துவா வரார். தத்தோ முகூர்த்தாத்து ஒரு முகூர்த்த க்ஷணத்துல கருடம் வைனதேயம் மகாபலம் அப்படிங்கிறார். அந்த கருடனை பார்க்கிறார்கள் எல்லாரும். அந்த கருட பகவான் ரெக்கை அடிச்சு சிலு சிலு கிட்ட வந்துட்டு எல்லா நாகங்களும் கருடனுக்கு பயப்படும். இளைய பெருமாளை விட்டு அது அப்படின்னு நகர்றது. தமாகதம் அபிப்ரேட்ச நாகாஸ்தே விப்ரதுத்ருவு அப்படியே அங்கேருந்து திடீர்னு எல்லாம் கிடுகிடுன்னு விட்டு ஓடி போயிட்டான். நாங்கள் என்ன பண்ணுமோ எதை கடிக்குமோன்னு பயம். அப்போ இளைய பெருமாள் மறுபடியும் எழுந்து வந்துடுறாரு இல்லையா? அப்போ கருட பகவான் வந்ததுமே நாகங்கள்லாம் போனதுமே சாட்சாத் எம்பெருமான தரிசனம் பண்ணி திருவடியில விழுந்து அவரை நமஸ்காராதிகள் பண்ணி கொண்டாட வரும்பொழுது பகவான் ஒன்றும் தெரியாதவனை போல கேட்கிறார். கோபவான் ரூபகம் பன்னஹா திவ்ய ஸ்வப்ன அனுலேபனஹா வாசனோ விரஜே வஸ்திரே திவ்ய பாஷண பூஷிதஹா. அடடா ஆச்சரியமா இருக்க சுவாமி. கோபவானு தேவரீர் யாரோ தெரியலையே வந்து நிக்கிறீரே. அப்போ நினைச்சுட்டாராம், ஆஹா நமக்கு ஒரு அவதாரம் இந்த இதில் கிடைக்கலையே, கிடைச்சிருந்தா நாமும் கைங்கரியம் பண்றதுக்கு தயாரா இருந்திருப்போமே, சித்தமா இருந்திருப்போமே, நாம் இல்லாதபடி போயிட்டோமே. ஆஹா எம்பெருமான். இப்போ ஒருவன் நாடகம் நடத்திண்டே இருக்கிறான்னு வச்சுப்போம். அந்த நாடகத்தின் மத்தியில போய் நண்பனே நடிச்சுட்டு இருக்கும்போது நண்பன் பெயரை சொல்லி நீதானாதானா நடிக்கிறே அப்படின்னு கேட்டா நாடகம் பங்கமாயிடும். அந்த மாதிரி இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகனை பார்த்துட்டு நாடகம் அவர் நாடகம் நடத்தின்னு இருக்கிறார். இப்போ ஆச்சரியமான ராமாயணமாகி பெரிய நாடகம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா இது சாதாரணமா இல்லை, பாகவதத்திலையும் சொல்லப்படுறது விசேஷமாக. அதனால யதா நடஸ்ய மாயா விளம்பனம் அவேகி யதா நடஸ்ய. நாடகம் நடத்துறவன் அவன் நாடகம் உண்மையா நடத்திண்டு அதன்படி அழுதுண்டு அந்த கதாபாத்திரமாகவே இருக்கும் பொழுது நடுவில் எவனாவது ஒருவன் ஒன்றும் தெரியாது ஏதாவது பண்ணினானேயால் நாடகம் பங்கம் ஆயிடும் இல்லையோ? அது போல கருட பகவான் நாடக பங்கப்படுத்துறாரோன்னு நினைச்சுட்டு தான் ஒன்றும் தெரியாதவனை போல கோபவான் அப்படி கேட்க. கோபவான் ரூபசம்பன்னஹா திவ்யஸ்ரக அனுலேபனஹா. திவ்யஸ்ரகு என்ன அழகா இருக்கிறீர் தேவரீர். திவ்யமா எல்லா
எல்லாம் பூஷிச்சுருக்கிறேன். அப்புறம் வசானோ விரஜே வஸ்வே, அழகான ஆடை அலங்காரங்கள்லாம் பண்ணிருக்கிறேன். தேவரீர் யாரோ தெரியலையே அப்படின்னதுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அடாடாடா, என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு ஆச்சரியம், இப்படி எம்பெருமான் நாடகம் நடத்துறானே, நமக்கு கிடைக்கலையே அப்படின்னதுமே தன் ரெக்கையாலே எம்பெருமான் அப்படியே ஆற தழுவிக்கிறான்னு சொல்லப்படுது. ஆலிங்கனம் ததா கருடஹா அப்படின்னு அந்த கருடன் பகவான் ஆலிங்கனம் பண்ற விஷயத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் கருட பஞ்சாசத்துன்னு கருடன் விஷயமாக 50 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறார். அந்த சமயத்துல அந்த விஷயத்தை எடுத்து சொல்றாராம். அப்ப என்ன நடந்தது, கருட பகவான் வரும்போது அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னு சொல்றார். வேகோத்வேலஹா சுவேல கிமிதமிதி மிதோ மந்திரிதோ வானரேந்திரைஹி மாயா மானுஷ்யலீலாம் அபிநயதி ஹரௌ லப்த சேவா விசேஷஹ வைதேகி கர்ணபூரஸ்தபக சுரபினாய சமாஸ்லேஷிதோஷ்ணா திருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவது கருடஹ துக்கவாரிப்ளவோனஹ. அழகான ஸ்லோகம் இது. கருட பஞ்சாசன் சொல்லக்கூடிய 50 ஸ்லோகங்கள்ல இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். வேகோத்வேலஹா சுவேல கிமிதமிதி மிதோ மந்திரிதோ வானரேந்திரைஹி. சுவேல பர்வதம் தாண்டி அந்த இடத்துல யுத்தம் சம்பவிக்கக்கூடிய இடத்துல கருட பகவான் வேகோத்வேலஹா சுவேலா என்று கடுகிடுகிடுன்னு அப்படி ரெக்கையை அடிச்சுட்டு சிறு சிறு வேகமா ஓடி வரான். அப்போ பகவான் இப்ப கோபவான் அப்படின்னு கேட்டார் இல்லையா, கோபவான் ரூபசம்பன்னஹா, தேவரீர் யாரோ தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நாடகத்துல அவரையும் கதாபாத்திரம் ஆக்கிண்டு பேசுறாரு. சுவாமி பாருங்கோ என்னுடைய தம்பி இப்படி ஆயிட்டான் அப்படின்னும் போது அவரும் நாடகத்தில் நிற்கிறாப்புல பண்ணணும் இப்ப அவரை. அதனால அவர் வரும்பொழுது ஆஹா பகவான் இப்பொழுது மானுஷ்ய லீலைய பண்றான், மாயா மானுஷ்ய லீலாம் அபிநயதி. அடாடா, இப்படி நாடகம் நடத்துறாரே, தெரியாதனமா நம்ம வந்துட்டோம் பாத்தியா, நம்ம அதிகப்படி ஆயிட்டோம். மாயா மானுஷ்ய லீலாம் அபிநயதி ஹரௌ லப்த சேவா விசேஷா. இந்த ஆஞ்சநேய பிரபுத்திகள், இந்த குரங்குகளுக்கு கிடைச்ச ஒரு கைங்கரிய வர பிராப்தி அடியன் கிடைக்கல பாத்தியான்னு ரொம்ப தாபப்பட்டார். அப்போ என்ன பண்ணினார், வைதேகி கர்ணபூரஸ்தபக சுரபிடாய சமாஸ்லேஷி தோஷ்ணா. சமாஸ்லேஷி அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்போ அவருடைய கருட பகவானுடைய மூக்கு என்ன ஆச்சு, எம்பெருமானுடைய திருத்தோள்கள்ல அப்படி பட்டுது. அப்படி படும்பொழுது வைதேகி கர்ணபூர, என்ன ஒரு உத்பிரேட்சை பாருங்க இந்த இடத்துல. வேதாந்திகளுக்கு ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. வைதேகி கர்ணபூரஹா, 14 வருஷ வனவாசத்துல 13 வருஷம் சக்கரவர்த்தி திருமணம் வாழ்ந்தாச்சு. இப்ப 10 மாசமா பிராட்டி இல்லை. இனிமே தான் யுத்தமாகி மறுபடியும் பிராட்டியை சேர்த்து கொண்டு உடனே அயோத்திக்கு திரும்பணும். இப்ப இந்த 13 வருஷமும் பிராட்டி காதுல ஆபரணம் அணிஞ்சிடா சொல்லல, நித்தபடி வாழ்ப்பான முல்லை அரும்புகளோ மனம் கமகமகமான மனம் உள்ளதாகிய புஷ்பங்கள் சூட்டின் இருப்பாளாம் காதுல, அந்த காது ஓட்டையில. எம்பெருமானுடைய ஆலிங்கனம் தோல் புஜத்திலே தலையை வச்சுண்டு படுப்பள். அந்த காதனுடைய புஷ்பங்கள் 13 வருஷமா சக்கரவர்த்தி திருமகன் தோல்ல ஏறி 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 அந்த புஷ்பத்தினுடைய வாசனை மாறாதபடி தோல் இருக்கு. கருட பகவானுடைய இப்ப மூக்கு அதுல படும் பொழுது அந்த வாசனைகள்லாம் அப்படியே வைதேகி கர்ணபூர, அதாவது காதுகள்ல, கர்ணம்னா காது, அந்த காதுல இருக்கக்கூடிய புஷ்பங்களுடைய கர்ணபூர சுரபினா, அப்பேற்பட்ட அந்த வாசனா திரவியங்கள் அப்படியே எம்பெருமான் திருத்தோள்கள்ல இருக்கு. அதை முகர்ந்து பார்த்தாராமே. வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா. அப்படி இருக்கக்கூடிய கருட பகவான் அனுபவிச்சதை இப்ப அவங்க எல்லார் மூக்களையும் வச்சு பாருங்க. அதை நினைச்சு ஆனந்தப்பட்டு கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. அந்த புஷ்பத்தினுடைய சௌகந்தியம் நம்ம மூக்குக்கும் படுறதான்னு கொஞ்சம் பாருங்களேன். அப்படி ஒரு பக்தி இருந்தா நமக்கும் அந்த புஷ்பத்தினுடைய சுகந்தம் புரியும், சௌகந்திகம் எல்லாம் புரியும் நமக்கு. சுகந்த அந்த வாசனை நமக்கு எம்பெருமான் திருத்தோள்கள் இருப்பதாகவே பாவிச்சுட்டு தியானம் பண்ற பட்சத்துல அப்படி வரும். அப்பேற்பட்ட கருட பகவான் கிருஷ்ணா பாரிப்ளவானாம் அப்படின்னு. இங்க நமக்கு எவ்வளவு சிரமங்கள் படுறோமோ அது எல்லாத்தையும் கரையில ஏற்றும்படியான ஓடக்காரராக இருக்கக்கூடிய கருட பகவான் கிருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவது கருடஹா. அந்த கருட பகவான் அப்படி ஆகட்டும், நமக்கு ஒரு ஓடமாக ஓடக்காரராக உபாயமாக இருந்து எம்பெருமான் திருவடியில கொண்டு போய் சேர்க்கட்டும். கிருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவ, பிளவம்னா அந்த இடத்துல ஓடம், பாரிப்ளவம் சபவது கருடஹா துக்கவாரிப்ளவோனஹா. துக்கம்ங்கிற ஒரு பெரிய கப்பல் நம்மிடத்துல இருக்கு, அதையெல்லாம் போக்கி நம்மளை சம்சாரத்துல கரையேற்றும்படியா பண்ணி எம்பெருமான் திருவடியில கொண்டு சேர்க்கட்டும் அப்படின்னு தெரிவிக்கிறாரே. அப்பேற்பட்ட மகாத்மியம் வாய்ந்த கருட பகவான் என்று சொல்லும்படியாக இந்த கருட பகவானுடைய பெருமை இன்று ஆச்சரியமா பேசப்படுறது.
அந்த கருட பகவான் வேதஸ்வரூபியா இருப்பதனாலே எப்பொழுதுமே நாம் கருடன் நினைத்துக் கொண்டிருந்தாலே போரும், அதுவே எம்பெருமான் திருவடிவாரம் வரைக்கும் சென்று சேரும். நாம் அந்த கருட பகவானுக்கு எம்பெருமான் எப்படி எழுந்தருளிருப்பார்ங்கிறதே ஆச்சரியமாக விசேஷத்தாலே கர்தம பிரஜாபதியும் பார்க்கிறார். இந்த கர்தம பிரஜாபதி ஆச்சரியமா பார்க்கிறார். அவருக்கு கருடனுக்கு நீண்ட அப்படி கழுத்து அழகு, அந்த கழுத்துக்கு ரெண்டு பக்கத்துலையும் பகவான் ரெண்டு காலம் போட்டுண்டு அப்படி இருப்பார், உட்கார்ந்து இருப்பார் இல்லையா. அப்ப அந்த ரெண்டு காலம் அவருக்கு அதுதான் திண்டு மாலை. யாருக்கு? கருட பகவானுக்கு. அவர் மேல அப்படி தலையை தூக்கிண்டு அப்படி இருக்கிறதுனால வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாருடைய மங்காலட்சுமி கடாட்சம் கிடைக்கலையேன்னு கர்தமர் இப்படி அப்படி ஆடினார்னும் பொழுது கருட பகவான் தலையை கீழே சாச்சின்றார். மகாலட்சுமி கடாட்சம் கர்தம பிரஜாபதிக்கும் கிடைச்சது அப்படின்னார். அதன் பிறகுதான் தேவகூதிய விவாகம் பண்ணிக்க போறார். அப்படி எல்லா இடத்திலும் கருட பகவான் அப்படிங்கிறவர் வேத பிரதிபாத்தியமானவர், வேத ஸ்வரூபி, வேதாத்மா என்று சொல்லும்படியாக பேருட கருட பகவான் நம்மையும் ரட்சிப்பாராக என்று சொல்லி அடியேன் இந்த சிறு உபன்யாச உரையை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். கருட பகவான் அஸ்மான் ரக்ஷது விஜ்ஞாபனம் யதிதமித்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜதயாம் புராசேக்ஞோ யமாத்மகுண்டலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதி திமத்வா. அடியேன் தாசானுதாசன்.